ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நியாயாதிபதி புஸ்தகத்திலே 14வது அதிகாரத்திலே 5வது வசனம். இதோ கெர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, சிம்சோனும் அவனுடைய தாய் தகப்பனாரும் திம்னாத்துக்கு போகிறார்கள். பெண் பார்க்கும்படி புறப்பட்டு போகிறார்கள். போகிற வழியிலே ஒரு பாலசிங்கம் ஒன்று எதிராக வருகிறது. அந்த திராட்சை தோட்டத்திலிருந்து வெளியே வருகிறதாக வேதம் சொல்லுகிறது. அப்போ பாருங்க, சிம்சோன் என்ன தெரியுமா செய்தான்? கர்த்தருடைய ஆவி அவன் மீது பலமாய் இறங்கினதினாலே அவன் கைகளில் எந்த ஆயுதமும் இல்லாதிருந்த போது கூட அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு உங்களுக்கு எதிரிட்டு வருகிற பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள், நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள். கர்த்தர் இதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு வாக்காக கொண்டிருக்கிறார். எதிரிட்டு வருகிற பிரச்சனைகள், முன்பாக வருகிற பிரச்சனைகள், ஒருவேளை அது சிங்கத்தை போல கர்ஜித்து கொண்டிருக்கலாம், உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பாருங்க, சிங்கம் எவ்வளவு பலம் வாய்ந்தது என்று சொல்லி தெரியும். அதுவும் பாருங்க, பாலசிங்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு இளவயது சிங்கம். பாலசிங்கம் என்று சொன்னால் இளவயது சிங்கம். அது மிகவும் வலிமையான ஒரு சிங்கமாக இருந்தது. ஆனா அது யாருக்கு எதிராக வந்தது தெரியுமா? சிம்சோனுக்கு எதிராக வந்தது. தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட நசரேய விரதம் இருந்த அந்த சிம்சோனுக்கு எதிராக வந்தது. எனக்கு அன்பான தேவச்சனைகளே, உங்களுக்கு எதிராக வருகிற பிரச்சனைகளை கர்த்தர் காணாமல் போகச் செய்வார், அதை முடிவுக்கு கொண்டு வருவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் வந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சிங்கம் என்று சொன்னால் அது காட்டுக்கு அதுதான் ராஜா. அதை பார்த்து எல்லாரும் பயப்படுவார்கள், எல்லா விலங்கினங்களும் பயப்படும். அதற்கு முதன்மையான ஸ்தானம் இருக்கும், அதற்கு அதிகாரம் இருக்கும். அது மாத்திரமல்ல, சிங்கம் வரும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக யாரும் நிற்க மாட்டார்கள், விழுந்தடித்து பயந்து ஓடி போவார்கள். மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் கூட பயந்து ஓடி போவான். ஆனால் இந்த இடத்திலோ அந்த பாலசிங்கம், கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் யாருக்கு எதிராக வந்தது என்று சொன்னால் சிம்சோனுக்கு எதிராக வந்தது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக இறங்கி வந்தார், சிம்சோனை நிரப்பினார், சிம்சோனை பலப்படுத்தினார். உடனே அவன் கைகள் பலனடைந்தன. அவனிடத்தில் எந்த ஒரு ஆயுதமும் இல்லை, கத்தி இல்லை, ஈட்டி இல்லை, அந்த சிங்கத்தை கொள்வதற்கு எந்த ஒரு ஆயுதம் காலத்தில் இல்லை. ஆனாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனை பலப்படுத்தினார். உடனே பாருங்க, அந்த சிங்கத்தை பிடித்து அதை 2 துண்டாக கிழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, இன்றைக்கும் கூட உங்களை எதிரிட்டு வருகிற பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு, ஜெயம் கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். அதற்கு தேவையான சத்துவத்தை உங்களுக்கு தருவார். இந்த இடத்திலே கர்த்தர் சிம்சோனுக்கு ஒரு சத்துவத்தை கொடுத்தார், ஒரு மகா பெரிய பலனை கொடுத்தார். அது மாம்சத்திலே உண்டான பலன் அல்ல, அது தேவனிடத்திலிருந்து வருகிற வல்லமை. இன்றைக்கும் கூட அந்த தேவாதி தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு வல்லமை உங்களை பலப்படுத்தும். காரியங்களை மேற்கொள்வதற்கு, காரியங்களை ஜெயமாய் முடிப்பதற்கு ஒரு பலனை கர்த்தர் தருவார். அந்த இடத்துல பாருங்க, சிம்சோன் அந்த சிங்கத்தை 2ஆக கிழித்து போட்டார். ஒரு பேப்பரை நம்ம எப்படி எளிதாக கிழித்து போடுவோமோ அதுபோல சிங்கத்தை கிழித்து போட்டான். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, அந்த எதிராக வந்த சிங்கம் நினைத்திருக்கும், இன்றைக்கு நமக்கு ஒரு மனித வேட்டை கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நினைத்திருக்கும். ஆனால் சிங்கமே அந்த இடத்திலே வேட்டையாடப்பட்டது. சிங்கத்தை சிம்சோன் வேட்டையாடினான். இன்றைக்கு உங்களுக்கு எதிராக வருகிற பிரச்சனைகளை நீங்கள் துரத்துவீர்கள், நீங்கள் மேற்கொண்டு ஜெயம் பெறுவீர்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்துக்குத்தான் சிக்கல் வந்தது, அந்த சிங்கத்துக்குத்தான் போராட்டம் வந்தது, அந்த சிங்கம்தான் வீழ்த்தப்பட்டு போனது. அதுபோலத்தான் கர்த்தர் உங்களோடு இருக்கிற பொழுது
கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிற பொழுது, ஒன்றும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. எந்த ஒரு வல்லமையும் எதிர்த்து நிற்க முடியாது. எந்த ஒரு மாம்சீக வல்லமையும் எதிர்த்து நிற்க முடியாது. எந்த ஒரு பிசாசின் தந்திரங்களும் எதிர்த்து நிற்க முடியாது. வேதத்திலே ஆண்டவர் சொல்லினார் பாருங்க, கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். அந்த சத்ருவாகி பிசாசானவனை ஜெயம் கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எதிர்வருகிற பிரச்சனைகளை மேற்கொண்டு நீங்கள் ஜெயம் கொள்வதற்கு ஜெயக்கொடியாக விளங்குவார். யெகோவா நிசியாக விளங்குவார். நீங்கள் சத்துருக்களை மேற்கொள்வீர்கள். நீங்கள் சிங்கங்களை மேற்கொள்வீர்கள். அந்த சிங்கம் சிதைக்கப்பட்டு போனது. அது மாத்திரமல்ல, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாருங்க, அந்த இடத்துல எப்படி இருக்கிறது, அந்த சிங்கம், இறந்து போன சிங்கம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி சிம்சோன் அதை தேடி பார்த்து போனான். அந்த இறந்து போன சிங்கத்தின் உடலிலே பாருங்க, தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அதை எடுத்து கொண்டு வந்து அந்த தேனை அவன் சாப்பிட்டான். அது மாத்திரமல்ல, அவனுடைய தகப்பனாருக்கும் கொடுத்ததாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் மதுரத்தை தருவார், மகிழ்ச்சியை தருவார், இனிமையை தருவார். உங்களுக்கு விரோதமாக எதிர்வந்த அந்த பிரச்சனைகளிலே நீங்கள் ஜெயம் கொள்ளுகிற பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய நன்மை கொண்டு வருவார், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். அந்த இடத்திலே பாருங்க, சிம்சோன் ஒரு விடுகதை சொன்னான். பட்சிக்கிற இடத்திலிருந்து பட்சணமும் பலவான் இடத்திலிருந்து மதுரம் வந்ததாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, பட்சிக்கிறவன் பட்சிக்கப்பட்டு போனான். பட்சிக்கிற இடத்துல இருந்து மதுரம் உண்டானது. உங்கள் வாழ்க்கையில கூட உங்களை பட்சிக்க நினைத்த சத்ருவிடத்தில் இருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான நன்மைகள் கடந்து வரும். உங்கள் வாழ்க்கைக்கு இனிமையான நன்மைகள் கடந்து வரும். உங்கள் வாழ்க்கைக்கு மதுரம் கடந்து வரும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார. நான் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நோக்கி பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். எதிர்வருகிற சூழ்நிலைகளை மேற்கொள்ளும்படியாய், எதிர்வருகிற பிரச்சனைகளை மேற்கொள்ளும்படியாய், ஜெயம் கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு மதுரத்தை தரும்படி நான் ஜெபிக்கிறேன், மகிழ்ச்சியை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.